செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா இன் கோயிலின் வாசல் தனியாரும் மாணவரும் மரம் பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தே சுடர்மணிகள் இவைக்கும் நெற்றி அணிவனம் ஆயிரங்கள் ஆண்ட பரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிலங்கும் உயர் வெள்ளை அணையை மேறி திருவரங்க பெருநவருள் நீர் புள்ளி திரையால் அடிவரிடப்படும் கரமணத்தை கண்டுகொண்டு என் கண்ணிலிகள் என்றுகளோ கழிக்கும் நாளே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானையடன்றவர் அவரை கொண்டாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவன் மாணிக்க வீணாமோனயம் மதாலசா மஞ்சுளபாத்ராசா மகேந்திர நிலோத்குலவித கோமலாங்கி மாதங்கவித்யா மனசாஸ்வாமி சதுர்புஜே சந்திரகலாபதம் சேகுலே குங்குமராக சொல்லி குண்டரேஷு பாசாந்திர புஷ்பவானே கந்தே நமஸ்தே ஜெகதேவ மாதா மாதா வர்கன்யாவா மாதா शिवशक्त्यायुक्तो यदि भवनी शक्तः प्रभवितुं वन्दे देवं देवो नखलु सदका मारात्यां कलिकरकरित्यादवि परमोऽस्तु सोमवा कथं मार्गयगा प्रभविनी ब्रह्मयोनि लक्ष्मी विजयमिदमाहो नवमनोः विराजके नित्ये निरवधि मगाहो विद्यागा वदन्ति भगवान् चिन्तामणि प्रतिबद्धाश्च वलयागा सुवर्णगा सुमदिनाचारानागजा पूर्णबले पूर्णं परिणाञ्जयं पूर्णवर्णं कान्तबले विस्मरणबले கரையண்டனத்தில் குற்றவளே என்றும் முகாம்புகத் விளையவளே மார்கவளே உன்னையின் நீவிரோடு தெய்வம் மன்னிப்பதே எல்லாம் அல்ல விநாயகர் பெருமான் எல்லாரும் ஸ்ரீ காயத்ரி தேவியினுடைய எல்லாரும் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி நவக்கரக கோள்கள் துர்க்கை அம்மன் அல்லா தேவியுடைய நடந்து முடிந்திருக்கக்கூடிய இன்று அம்பாளின் அருள் அம்பிகையின் அருள் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லாருக்கும் பிடியதன் உண்மை குணமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் கணபதி பவ அக்னிநஞ்சனை தலைமுறை இது பிள்ளையார் வணக்கம். இதுல என்னென்ன விநாயகர் அப்படின்னா விநாயகர், நாயகர்னா தலைவர், இவருக்கு மேல் தலைவன் இல்லை என்ற பொருளே விநாயகர் சொல்லலாம். வி என்ற பொருள் சிறப்பு எழுத்து சிறப்பு பொருளை குறிக்கும். விநாயகர் அப்படின்னா சிறப்புங்கிற பொருளையும் குறிக்கும். ஆகவே இந்த விநாயகரை வணங்கித்தான் எந்த பூஜையும் எந்த செயலையும் தொடங்க வேண்டும், அப்போது வெற்றி கிடைக்கும். வருகின்ற இளைஞர்களை தகர்த்து நமக்கு வெற்றியை தரக்கூடியவர் விநாயகர். அதனால தான் நம்ம எதை எழுதும் பொழுதும் நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம். பிள்ளையார் சொல்லி எப்படி போடுறோம்? நம்ம ஊ அப்படிங்கிற எழுத்து எழுதுறோம். இந்த ஊங்கிறது ஒரு எழுத்துல ரெண்டு வடிவம் இருக்கு. ஒரு வட்டம் ஒரு கோடு ரெண்டு சேர்ந்தது தான் இந்த பிள்ளையார் சொல்லி. இந்த வட்டங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தை குறிக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒரு வட்டப்பாதை இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம் என்ற முறையிலே சொல்லக்கூடியவை. அந்த பிரபஞ்ச இயக்கத்தை குறிப்பதுதான் அந்த வட்டம். அதற்கு ஆதார சக்தி அந்த கோடு, நேர்கோடு. எப்படி விஷ்ணு சக்கரத்துல அந்த சக்கரம் இருக்கு, அது ஒரு வட்டம். அந்த சக்கரம் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கு, நடுவில் அச்சாணி இருக்கிறது, அதுதான் அங்க ஆதார சக்தி. இதை நாளம் நின்று தத்துவம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த பிள்ளையார் சொல்லி எழுதுகிறோம். அப்படி போகும்பொழுது இந்த பிள்ளையாருடைய தோற்றம் சொல்லும் பொழுது எப்போ தோன்றினார் அப்படிங்கும்போது ஒரு கதை சொல்வது. அதாவது காமேஸ்வரனுடைய சிவபெருமானுடைய பார்வை உமாதேவியின் மேல்
மேல் பட்டு கணேசன் தோன்றினார் அப்படின்னு. அப்போ என்ன சொல்ற கதைன்னா, இந்த மன்மதனை சிவபெருமன் எதிர்த்தான். இந்த கதை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மன்மதன் சாம்பலான. ஆனா இந்திரன் என்ன கேட்டுட்டான், இந்த மன்மதனுக்கு வேணும், உலகத்தில் உயிர்கள் எல்லாம் செழிக்கணும், அதற்கு மன்மதன் வேணும், அவனுக்கு உயிர் உண்டாக்கி கொடு என்று சொன்னான். பிரம்மா ஒத்துக்கல, வேண்டாமே அப்படின்னார். இந்திரனுடைய வற்புறத்தின் காரணமாக அந்த சாம்பலுக்கு பிரம்மா உயிர் கொடுத்தார். அந்த சாம்பலிலிருந்து மன்மதன் வரவில்லை, ஒரு அரக்கன் தோன்றினான். அரக்கன் தோன்றினோட சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குருவுல தேவகுரு அசுரகுருன்னு 2 குரு. தேவகுரு தான் நமக்கு தெரியும், குரு பகவான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். அசுரகுரு என்பது சுக்கராச்சாரியா, அசுரர்களுக்கு தலைவர் சுக்கராச்சாரியா. நமக்கு ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சந்தோஷப்பட்டார். அவனுக்கு மந்திரங்கள்லாம் உபதேசித்து நீ தவம் பண்ணு என்று சொன்னார். தவம் பண்ணி பல்வேறு வரங்கள் வாங்கிக்கோன்னு சொன்னார். அப்படி வரும்பொழுது பல்வேறு வரங்கள் வாங்கும் பொழுது அவனை எல்லாரும் பாராட்டினாங்க. பண்டிட் பண்டிட் பாராட்டினாங்க. பண்டிட்னா பலே பலே சவாசுன்னு அர்த்தம். அந்த பண்டிக்கிறதுனால அசுரனால அவனுக்கு பண்டாசுரன் பேர். அந்த பண்டாசுரன் என்ன செய்யலாம், லலிதாம்பிகையோட போரிட வர. அந்த பண்டாசுரனுக்கு 30 குழந்தைகள், 2 தம்பிகள். விசுக்குரன் ஒரு தம்பி, விஷங்கன்னு ஒரு தம்பி. இப்ப போர் பழகும் பொழுது இந்த பண்டாசுரனை வதைத்தாதான் உலகம் செழிக்கும், தேவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்ற காரணத்தினால அந்த பண்டாசுரனோட போர் எடுக்க அம்பிகை போனார். அப்படி போகும்பொழுது இந்த பண்டாசுரனுடைய தம்பியாகிய விசுக்குரன் அங்க என்ன பண்றான், காரிய தடை, வெற்றிக்கு தடை செய்யக்கூடிய எந்திரத்தை போயிடுச்சாங்க. முதல்ல அம்பிகால வெற்றி கொள்ள முடியல, பின்பாங்கிற நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, இவன் காரிய வெற்றியை தடை செய்யக்கூடிய எந்திரத்தில் பதிப்பிச்சிருக்கிறான். அப்ப எந்திரத்தை பதிப்பிக்கிறதுக்கு தடைகளை உடைத்திருதற்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே அந்த சிவபெருமனுடைய பார்வை உமாதேவியின் மேல் பட்டு அங்கே கணபதி உருவாகிறார். இதுதான் பிடியதன் உருவமையினுடைய தத்துவம். அப்படி தோன்றிய விநாயகர் அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய நிகழ்ச்சியை தடை செய்யக்கூடிய அந்த எந்திரத்தை தவிடுபடியாக்கி விடுகிறார். அதன் பிறகுதான் அங்கே லலிதா பரமேஸ்வரி வெற்றி கொள்கிறார். அந்த முறையில் இந்த முறையில் அந்த லலிதா பரமேஸ்வரி தான் லலிதா சகஸ்ரநாமம் பலவாறாக 1000 நாமங்கள் சொல்லி பாராட்டுகிறார். இப்போ ஓம்னு சொல்றமே, ஓம் என்பது ஒரு எழுத்து தான், ஆனா அதுல 3 எழுத்து இருக்கு. அ உ ம, அகார உகார மகாரம். ஆனா அகரம் தான் ஆ, ஆகாரம்னா ஆ, இகரம்னா ஈ, ஈகாரம்னா ஈ சொல்றது. அப்போ அகர ஓமலை நினைக்குன்னா அகர உகர மகர, ஆனா ஊனா மானா 3 சேர்ந்துதான் ஓம். ஆ என்பது பிரம்மாவை குறிக்கிறது, பதப்பொருளை காட்டுகின்ற எழுத்து. ஊ என்பது காக்கின்ற தெய்வமாகிய விஷ்ணுவை குறிக்கின்ற எழுத்து. மா என்பது மறைத்தலாகிய தொழிலை குறிக்கின்ற எழுத்து. எந்த பொருளுமே உலகத்தில் அழியாது. சயின்ஸ்ல பொருண்மை அழியா விதின்னு ஒன்று உண்டு. எந்த பொருள் அழிக்க முடியாது. 2000 நூற்றாண்டு ஒரு காலத்தில் 2000 தீ வச்சு கொடுத்துருவோம். 2000 நூற்றாச்சு கரியா போச்சு. கரி என்னாச்சு, கார்பன் டை ஆக்சைடு ஆச்சு. கார்பன் டை ஆக்சைடு என்னாச்சு, மரம் சுவாசிக்குது, ஸ்டார்ச்சா வருது. ஸ்டார்ச் என்ன ஆகுது, விதைகள் சேமிக்குது. விதை என்ன ஆகுது, செடியாக வளர்க்குது, மரமாக வளர்க்குது, மறுபடியும் காய்காய்க்குது, பழமாக்குது. ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுமே தவிர ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி முதல் பொருள் மறைந்து அடுத்த பொருள் தோன்றுமே தவிர அழித்தல் என்பதில்லை. ஆக்கல், காத்தல், மறைத்தல், அருள் என்று சொல்லுவார். இப்படி
அந்த வேட்டின்னு சொல்றோம். இந்த வேட்டிக்கு வேட்டி என்பது காரியம். அதுக்கு என்ன காரணம்? நூல் தான் மூல காரணம். நூல் என்பது காரியம். இந்த நூலுக்கு காரணம் எது? பருத்தி. பருத்தி என்பது காரியம். அந்த பருத்திக்கு காரணம் எது? பருத்தி செடி. பருத்தி செடி காரியம். அந்த பருத்தி செடிக்கு காரணம் எது? பருத்தி செடி விதை. அந்த பருத்தி செடிங்கிற விதை இருக்க அது காரியம். அதுக்கு காரணம் என்பது மாயை. அந்த மாயிலிருந்து உலகம் தோன்றுகிறது சொல்றாங்க. இப்படி ஒரு பொருள் அழிந்து, அதாவது விதை அழிந்தது, செடி வந்தது. செடி அழிந்தது, செடி மறைந்தது, மரம் வந்தது. இப்படி ஒரு பொருள் மறைந்து மறு பொருளாக மாறுமே தவிர அழிதல். அந்த முறையில அகாரம் என்பது ஆ என்ற எழுத்து படைப்பு தொழிலுக்கு, ஊ என்ற எழுத்து காக்கின்ற தெய்வத்தை குறிக்கும், விஷ்ணுவை குறிக்கும். மா என்ற எழுத்து ருத்ரனை குறிக்கும், மறைத்தல் தொழிலை குறிக்கும். அந்த அகார உகார மகாரா ஆனா ஊனா மானா இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ஓம் என்ற பிரணவம். இந்த ஓம் என்ற பிரணவத்தில்தான் உலகமே உண்டாகும். அந்த முறையில ஓம் என்பது பிரணவம் சொல்றோம். தேவியுடைய பிரணவம் எதுன்னு கேட்டீங்கன்னா உமா என்பது தேவி பிரணவம். ஆனா ஊனா மானா இருக்கு இல்லையா, இந்த ஊனா முன்னாடி வரும், அப்புறம் மானா வரும், கடைசியில் ஆனா போகும். ஊ மா ஆ உமா. உமா வந்து தேவி பிரணவம். அந்த முறையில இந்த லலிதா பரமேஸ்வரியானவள் உலகத்துல பல்வேறு வழிகளால் செய்கிறார். காசியிலே விசாலாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தெய்வமாக விளங்குகிறார். இந்த காசி காமாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி 3 பேர் கண்ணை விடுறாங்க. ஏன்னா மீனாட்சின்னு சொல்றோம். மீன் போன்ற கண்களை உடையவள் சேப்பு, அது மட்டும் காரணம் இல்லை. இந்த மீன் என்ன பண்ணுமா, முட்டை பிடிச்சிட்டு அந்த முட்டையை கண்ணால் பார்க்குமா, அந்த பார்வையிலேயே அந்த முட்டை குஞ்சு பிடிக்குமா. அப்படி உலகத்து உயிர்களை கண்ணால் பார்த்து காப்பாற்றுவது என்ற பொருள மீனாட்சி. தமிழ் அங்கையற்கண்ணின்னு பேர். மதுரையில் அங்கச்சி நிறைய பேர் போடுவாங்க. மதுரை பக்கத்தில் அங்கச்சிங்கிற பேர் நிறைய இருக்கும். என்ன அங்கச்சின்னா அங்கையற்கண்ணி. மீனாட்சி என்பது அங்கையற்கண்ணின் மாறும். கயல் கண்ணி, அழகிய மீன் போன்ற கண்களை உடையவர் மீனாட்சி. ஆகவே கண்களால் அருள் செய்பவள் என்பவள் மீனாட்சி. அதே போல காஞ்சி காமாட்சி என்பவள் நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன நல்ல செயல் நினைக்கிறோமோ, நம்முடைய விருப்பத்தை அவருடைய பார்வையினாலேயே தருபவள் என்பதனால காஞ்சி காமாட்சி. காசி விசாலாட்சி என்பது விசாலமான கண்களை உடையவள். இந்த 7-14 உலகத்தையும் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய விசாலமான பார்வையால 7 உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்ற பொருள்ல காசி விசாலாட்சி. அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்றோம், நம்முடைய காயத்ரி தேவியை பற்றி சில விஷயங்கள் சொல்லிட்டு மேல போறோம். நம்ம ஊர்ல காயத்ரி தேவி இருக்கிறார். இது அபூர்வமான ரூபம். பல இடங்கள்ல இல்லை, எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் இருக்க தவிர பரவலா இல்லை. இந்த சில கேள்விகளை உங்களுக்கு கேட்கிறேன். இந்த காயத்ரி தேவிக்கு எத்தனை முகம்? 5 முகம். எத்தனை கை? 5 முகம் இருக்கும்போது 10 கை. எத்தனை கண்ணு? 15 கண்ணு. ஒவ்வொரு முகத்திலும் 3 கண்கள். சூரியன் சந்திரன் அக்னி, சூரியன் சந்திரன் அக்னி, சூரியன் சந்திரன் அக்னி. 15 கண்களை உடைய இந்த 10 கையில என்ன இருக்கு அதை சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு சொல்ல முடியுமா? இடது கையில தாமரை, வலது கையில தாமரை. காயத்ரி படத்தை பார்த்து தெரியும் உங்களுக்கு. தர கும்பாட்சியத்தில் பத்திரிகையில கொண்ட பார்த்து தெரியும். இதான் கும்பாட்சி பத்திரிகை.
தாமரை, வலது கையிலே தாமரை. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கை சங்கு, ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம். அடுத்த கை ஒரு கையில கதை, அடுத்த கையில பாசம். அடுத்தது அமுத கலசம் ஒரு கையில. அடுத்தது அபயகஸ்தம், வரகஸ்தம். அபயகஸ்தம்னா தெரியும், வரகஸ்தம் தெரியுமா? இந்த ராணிமுத்த காலத்தில் யாம் இருக்க பயமே அப்படின்னு ஒரு கை காட்டுறது இல்லையா, அது அபயகஸ்தம். அபயம் தருவது, யாம் இருக்க பயமே, உன்னை காப்பாற்றுறேன்னு காட்டுறது அபயகஸ்தம். கீழே இப்படி இருக்குமே வரம் தருகின்ற கை, வரகஸ்தம் பேர். கஸ்தம்னா கை, அபயகஸ்தம்னா காப்பாற்றுகின்ற கை. இது வரகஸ்தம்னா வரம் தருகின்ற கை. ஆகவே 10 கையில 2 கையில தாமரை, அடுத்த 2 கையில சங்கு சக்கரம், அடுத்த 2 கையில பாசாங்குசம், அடுத்த கையில அங்குசம் அமுத கலசம் இருக்கு. அப்புறம் அபயகஸ்தம், வரகஸ்தம் இருக்கு. 10 கை இருக்கு. இந்த என்ன பொருள் அப்படின்னா, இந்த இடத்துல சங்கு சக்கரம் இருப்பதால் இது திருமாலை குறிக்கிறது, விஷ்ணுவை குறிக்கிறது. ஆகவே முகங்களிலே 3 கண் இருப்பதால் சிவனை குறிக்கிறது. தாமரை மலர் இருப்பதால் பிரம்மாவையும் லட்சுமியையும் குறிக்கிறது. அமுத கலசம் இருப்பதால் அன்னம் மட்டும் இல்லை, ஞானம் என்ற அமுதத்தையும் கல்வி அறிவையும் குறிக்கிறது. பாசம் அங்குசம் இருப்பதால் ஆதி பராசக்தியை குறிக்கிறது. விஷ்ணுவும் அவளே, சிவனும் அவளே, பிரம்மாவும் அவளே, லட்சுமியும் அவளே, ஆதி பராசக்தி அவளே. ஆகவே ஏன்னா நம்ம இந்து மதத்துல மூல எதிர்ப்பா வேதம் தான். நமக்கெல்லாம் வேதம் தான் அத்தாட்சி. இப்ப சங்கர மடத்துல என்ன பண்ணுவோம், வேதத்துக்கே தலைவர் நாராயணன். சங்கர மடத்துல கையெழுத்து போடும் பொழுது சங்கராச்சாரியார் கையெழுத்து போட மாட்டாங்க, நாராயண ஸ்மிருதின்னு கையெழுத்து போடுவாங்க. ஏன்னா வேதம் நாராயணத்துக்கு, வேதத்தோட நாராயணன் தான். ஆகவே வேதத்தின் மொத்த வடிவமாக காயத்ரி தேவி விளங்குகிறார், வேத மாதா. அத்தாரிட்டியே இந்து மத அத்தாரிட்டியே 4 வேதங்கள் தான். அந்த 4 வேதங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். வேதம் என்பதே காதால் கேட்கக்கூடியது, ஸ்மிருதினா காதால் கேட்கக்கூடியது. வேதத்திலே ஒன்று ஸ்மிருதி. ஆகவே அந்த வேதத்தை கண்ணால பார்க்க முடியல, அந்த வேதத்தினுடைய வடிவத்தை பார்க்கணும்னா காயத்ரி தேவி தான் வேதத்தினுடைய வடிவம். காயத்ரி தேவி தேவமாதா. 5 முகங்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்ற 5 முகங்கள். 5 முகத்துக்கு தொழில்கள் உண்டு, 5 சக்திகள் உண்டு. பஞ்சபூதங்கள் தெரியும் உங்களுக்கு, நிலம் நீர் தீ வெளி காற்றுங்கிறது தெரியும். ஆகாயத்திலிருந்து காற்று வந்தது, காற்றிலிருந்து நெருப்பு வந்தது, நெருப்பிலிருந்து நீர் வந்தது, நீரிலிருந்து பூமி வந்தது. இது உலகத்தினுடைய தோற்றம். பூத்தவளே புவனம் 14 பொழுது 7 14 உலகைக்கு ஒரு பூ போல படைத்தால் ஆகாயம், காற்று, காற்றுக்கு அப்புறம் ஆகாயத்துக்கு காற்றுக்கு அப்புறம் அடுத்து வருவது என்ன, அக்னி, நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர் வந்து, நீரிலிருந்து பூமி வந்தது. உலகம் முடியும் பொழுது இந்த பூமி நீரில் மறைந்து ஒரு சுனாமி போறாதா பார்த்துட்டே. இந்த நீர் நெருப்பில் மறையும், இந்த நெருப்பு காற்றில் மறையும், காற்று ஆகாயத்தில் மறையும். இது விரிவடைதல், இது சுருங்குதல். அந்த முறையில பஞ்சபூதங்கள் 5 முகத்தை காட்டுகின்றன. பஞ்ச பிராணங்கள், அந்தனர்கள் பரிசேஷனம் பண்ணும்பொழுது பிரணாயஸ்மாக, அபானஸ்மாக, வைனாஸ்மாக அப்படின்னு பண்ணும்பொழுது அந்த பிராணன் 5 பிராணங்களுடைய உருவமும் அதுதான். பஞ்சதன் மாத்திரைகள் பேர். அப்படின்னா என்ன, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை என்பது டேஸ்ட் தெரியும், ஒளி என்பது கண் பார்வை, ஊறு என்பது தொடு உணர்ச்சி, ஓசை என்பது காதால் கேட்பது, நாற்றம் என்பது மூக்கால் நுகர்வது. ஆகவே 5 முகங்கள், 5 தொழில்கள், 5 தத்துவங்கள். இதன் அடிப்படையிலே காயத்ரி தேவி விளங்குகிறார்.
எல்லா தேவர்களுடைய அம்சமாக, வேதத்தினுடைய தலைவியாக, வேதத்தினுடைய உருவமாக, வேத மாதாவாக காயத்ரி தேவி விளங்குகிறார். காயத்ரி மந்திரம் யார் எழுதுறது? யார் தொகுத்தது? விஸ்வாமித்திரர் தொகுத்து கொடுக்கிறார். எங்கேருந்து? ருக்வேதத்தில் இருக்கு. ருக்வேதத்தில் இருந்து காயத்ரி மந்திரத்தை எடுத்து கொடுக்கிறார். இந்த காயத்ரி மந்திரம் தான் 4 வேதங்களுடைய எசன்ஸ் சாரம். இந்த என்ன செய்யும் அப்படின்னா, காயத்ரி மந்திரம் பித்ரு தோஷங்களை போக்கும், ஜெபிப்பவர்களுக்கு தேஜஸ் ஒளியை உண்டாக்கும், அசுப கிரகங்களினால் வருகின்ற தொல்லைகளை நீக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கெல்லாம் இந்த வேத மாதாவாகிய காயத்ரி அம்மன் நம்ம ஊர்ல இருக்கிறது மிகவும் நாம் செய்த இந்த பிள்ளையார் சாதாரண பிள்ளையார் இல்ல, வரம் கொடுக்கும் பிள்ளையார். வேண்டி பாருங்க தெரியும். இந்த பிள்ளையாரும் காயத்ரி மாதாவும் வேண்டியதை வேண்டியாக கொடுக்கின்ற தெய்வங்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காயத்ரி என்ன பேர்? பவதாரணி காயத்ரி. பவதாரணி காயத்ரி என்ன? பவதாரணி காயத்ரின்னா லலிதா சகஸ்ரநாமத்துல பவாரண்ய குடாரிகா, இந்த பிறவி பெருங்கடலை நீக்குகின்ற உடைக்கின்ற கோடாளி. இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு இந்த பிறவி என்ற பெருங்கடலில் நீக்குகின்றவளாக இந்த காயத்ரி தேவி விளங்குகிறார்கள். தான் பவதாரணி காயத்ரி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பவதாரணி காயத்ரியை அந்த உள்ளூரில் இருக்கின்ற நாம் போற்றி வணங்குதல் வேண்டும் சொல்லிட்டு காளி தேவியினுடைய நாமாவளியில பவதாரிணின்னு ஒரு நாமாவளி. காளி தேவியுடைய நாமாவளி. இந்த காளி தேவி கம்பருக்கு அருள் புரிந்தார் ஒரு வரலாறு. கம்பர் வாழ்ந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறையில இருந்து 15 கிலோமீட்டர். அந்த ஊர் வாழ்ந்த ஊர் தான் சொல்லலாமே தவிர அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்து ஊராக இருக்கலாம் அப்படி என்பது பெரியவாள் தெய்வத்தின் குரல். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு கட்சியின் பேர், கட்சி ஏகாம்பனி அப்படின்னு. ஆகவே ஏகாம்பனி செல்வரும் கம்பர்ங்கிற பேரை வச்சு அது சொல்லலாம் இவர் காஞ்சிபுரத்துக்கு ஆறார். அது மட்டும் இல்ல, அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல உள்ள சுவாமி பேரு அம்பிகான் பேரு, அம்பிகாபுரம். ஆகவே இந்த அம்பிகாவதி அமராவதி கதை தெரியும். கம்பர் தன்னுடைய பையனுக்கு அந்த இதனுடைய பெயரை வைத்திருக்கிறார். இந்த கருத்துல இந்த கம்பருடைய பிறந்த ஊர் காஞ்சிபுரத்து பக்கத்து ஊராக இருக்கலாம், வாழ்ந்த ஊர் தேரெழுந்தூர். அந்த தேரெழுந்தூருக்கு போற வழியில மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணம் போற வழியில 10 கிலோமீட்டர் தூரத்துல சேத்திரபாலபுரம் ஒரு ஊர் வரும். இன்னைக்கு அந்த இடத்துல கோமல் ரோடுன்னு பேரு ஜங்ஷனுக்கு. அது பழைய பேரு வைரவபுரம் பேரு. காலபைரனுடைய ஊர். சேத்திரபாலம் என்று சொல்றோம் இல்லையா, சேத்திரபாலபுரம் பேரு, வைரவபுரம் பேரு. அந்த வைரவபுரத்துல வயல்வெளிக்கு பக்கத்துல காளி கோயில் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு காளி கோயில். அந்த காளி கோயில்ல படுத்து தூங்குறாரு, பக்கத்துல போகிறார். யாரு? கம்பர் பேர் இல்லை, ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சிறுவன். அப்போ எதுக்கு வர்றாரு? நல்லா கம்பு கூழ் குடிச்சிட்டு நிம்மதிமட்டு குடிச்சிட்டு பக்கத்துல கம்ப பயிரை காப்பாற்றுற காவல் காக்கிற வராரு, தூங்கிடுறாரு. காளிங்கராகன்னு ஒரு சித்தரசனப்போ அவனுடைய வயல் அது. அந்த அங்க ஒரு குதிரை வந்து மெஞ்சிட்டு
தேவி எழுப்பி குதிரையை காமிச்சு விடுறா, ஓடி போறாரு, குதிரை ஓடி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காளிங்கராமன் தண்டனை கொடுப்பானு காளி தேவி விழுந்து விழுந்துடுறாரு. நாவில அங்க அந்த காளி தேவி வீராட்சம் எழுதுகிறார். அப்பொழுதுதான் அவள் கவிதை பாட ஆரம்பிக்கிறார். ஆகவே அந்த கம்பருக்கு அருள் புரிந்தவள் காளின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, அவர் ராமாயணம் கம்பராமாயணம் எழுதும்போது திருவத்தியூர்ல வந்து கம்பராமாயணம் எழுதும்போது இரவு நேரத்தில் எழுதும்போது தீவிட்டியை கொண்டு வந்து அவனுக்கு விளக்கு வெளிச்சத்தை அந்த காளி தேவி காட்டினாள். அது மட்டும் இல்ல, அந்த குற்றாலத்துக்கு பக்கத்துல கதிராமங்கலம்னு ஒரு ஊர் உண்டு. வனதுர்க்கைன்னு பேரு. வனதுர்க்கைன்னா வனம்ங்கிற காட்டுல இருக்க துர்க்கைன்னு அர்த்தம் இல்லை. இந்த பிறவி பெருகிறதெல்லாம் காடு. அந்த பிறவி பெருகிற என்ற காட்டை அடிக்கின்றவள் தான் வனதுர்க்கா. அந்த ஊர்ல ஒரு வீட்டு திண்ணையில படுத்திருக்கார். நல்ல மழை பெய்யுது. ஆனா நிம்மதியா தூக்கிறார். பூஜை ஒடிஞ்சு பார்த்தா அவர் மேல தண்ணி எல்லாம் படலாம். ஏன்னா நெற்மணிக்களை கொண்டு கூரை மேல் அந்த காலில் கொடுக்கிறார். கதிர் வேந்த மங்கலம் கதிராம. அது மட்டும் இல்ல, பாஸ்கரராயர் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியவர், உரை எழுதியவர். வடக்கிலிருந்து வந்து தஞ்சையில வசித்து திருவிடம் தஞ்சைக்கு பக்கத்தில் பாஸ்கர் ராயபுரம் என்ற ஊரில் வைத்தவர். அவர் ஒரு நாள் திருவிழாமடத்துல படுத்திருக்கார் ஒரு வீட்டு தென்னையில். அந்த வழியா ஒரு சன்னியாசி வரார். அந்த துறவியை காலில் எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க. இவர் மட்டும் வணங்கல. அந்த துறவிக்கு கோபம் வந்துடுது. கிட்டக வந்து உனக்கு என்ன திமிரு, எல்லாரும் வந்து இங்க என்ன வணங்குறாங்க, துறவி வணங்குறாங்க, நீ காலை நிறுத்தி உட்காந்துருக்கீங்க, என்ன வணங்கலையே கேட்க. சுவாமி மன்னிக்கணும், உங்க கையில் இருக்க தண்டம் இருக்கு இல்லையா, தண்டம் என்பது சன்னியாசிகள் கைத்திருக்கு இந்த குச்சி. பழனி முருகனுக்கு என்ன பேரு? தண்டாயுதபாணி. வேல் கிடையாது அவருக்கு. தண்டம் சாமியாருக்குன்னு உள்ளது. அந்த தண்டத்தை கீழே வைங்க, கமண்டலத்தை கீழே வைங்க. இப்ப நமஸ்காரம் பண்றேன், நமஸ்காரம் பண்றேன், அந்த தண்டை எரிஞ்சிடு. இதுக்குதான் நான் சொன்னேன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணல. ஏன்னா என்னுடைய வலதுகளிலே அம்பிகை கிளியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வலது தோழியிலே அம்பிகை கிளியாக இருக்கும் பொழுது உங்களே நான் நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்ற காரணத்தால் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அந்த பாஸ்கர் ராயர் அப்படி ஒன்றும் செல்வத்தில் இல்லை. சதா காலமும் சக்தி உபாசனையில பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருந்தார். பத்திரம் எழுதி கொடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த கடன் கொடுத்தவன் வாசல்ல வந்து கேட்கிறான், உட்கார்ந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த கடன் கொடுத்தவன் கேட்கிறான், சாமி எப்ப சாமி கடன் திருப்பி தர போறீங்கன்னு கேட்கிறான். பதில் சொல்ல முடியல. அம்பிகையே உன்னை நம்பிதான் இருக்கிறேன், இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு வேண்டிக்கிறார். பூஜை பண்ணிட்டே இருக்கிறார். பூஜை பண்ணிட்டு வெளில வர அந்த கடன் கொடுத்தவன் அந்த பத்திரத்தை திருப்பி கொடுக்குறான். என்னன்னா உங்க அம்மா வந்து கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மனைவி வீட்டிலே இருக்கிறார். என்னவென்றால் அம்பிகை அந்த கடனை தீர்த்து வந்தார். இதெல்லாம் அம்பிகையினுடைய அருள் செய்யலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன். சார் ஜான் உத்ரப், சார் ஜான் உத்ரப் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சார் ஜானுமே அவரு 1865 இங்கிலாந்துல பிறந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்றார். 1889 பிரிட்டிஷ் அரசாங்கத்துல
கல்கத்தாவில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்தவர். 1904 முதல் 4 ஆண்டுகள் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றினார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழக்கு மன்றத்துக்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு ஒரு யோகி மேல் இருக்கிறது. யோகி மேல் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த யோகியை பற்றி அவருக்கு தெரியும். யோகியை பற்றி பேசும் பொழுது யோகத்தால் எல்லாம் செய்ய முடியும், அம்பிகையினுடைய அருளினால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறார். உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஊர் இங்கிலாந்து. எங்க ஊர்ல என்னுடைய மனைவி மகன் இருக்கிறார்கள். மனைவிடமிருந்து எந்த கடிதமும் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மனைவியும் மகளும் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. உங்களால் கண்டுபிடித்து சொல்ல முடியுமா என்று யோகிட்டு சொல்றார். யோகி அந்த சவாலாக கேட்டுக்கொள்கிறார். சொல்ல யோகி, என்னை ஒரு அறையிலே பூட்டி விடுங்கள், 1 மணி நேரம் கழித்து கதவை திறங்கள் என்கிறார். அவர் சொன்னபடியே அறையிலே வைத்து பூட்டி விடுகிறார். 1 மணி நேரம் கழித்து கதவை திறக்கிறார்கள். அவர் சொல்கிறார், இங்கிலாந்திலே உங்கள் வீடு எரிந்து விட்டது, ஆனால் உங்களுடைய மனைவியும் மகளும் பத்திரமாக வேறு இடத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லிடுறார். அப்ப நம்ப முடியல. வராது. 1 வாரம் கழித்து லண்டனிலிருந்து அவருடைய மகள் எழுதியிருக்கிறார் கடிதம். அந்த கடிதத்தில், நீங்கள் அனுப்பிய யோகி இங்கு வந்தால் எங்களை பத்திரமாக ஒரு இடத்தில் இருக்க வைத்தார் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இவரால் யோகியால் எப்படி சொல்ல முடிந்தது என்று செய்து அங்கே ஜான் குற்றப்ப என்பது யாரும் தெரியும் உங்களுக்கு. பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு உச்சிக்குடிமை வைத்துக் கொண்டு காயத்ரி மந்திரத்தை பெற்று சக்தி உபாசனையில் ஈடுபட்டு அவர்கள் சக்திக்கு யந்திரங்கள் உருவாக்கி இருக்கிறார். இந்த யோக சாஸ்திரத்தை பற்றி 3 நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். தந்திர சாஸ்திர ஸ்ரீ சக்கர யந்திரம் அவர் தயாரித்திருக்கிறார். இதெல்லாம் அம்பிகையினுடைய லீலைகள். இன்னொன்று சொல்றேன். திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தியூர்னு ஒரு ஊர். நான் சொல்ற நிகழ்ச்சி பருத்தியூர் சந்தானராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திருக்கேன் மணி. அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அபிராமி இந்த அதுக்கு விளக்குற பெருசா எழுதியிருக்கிறார். அவர் எழுதின ஒரு புத்தகத்துல இந்த செய்தி வருது. சந்தன மாரியம்மன் அப்படின்னு. அந்த மாரியம்மன் தான் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து சொல்ற தெய்வம், காவல் தெய்வம். அந்த ஊர்ல ஒரு வழக்கு. பாவாடுன்னு ஒரு ஆடு ஒரு பணக்காரத்தை கடன் வாங்கிட்டான். அப்புறம் ஆடு மாடெல்லாம் விட்டு அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டாங்க. பத்திரத்தை வாங்கல. கடன் கொடுத்தவன்னு சொல்றான், நீ கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொல்றான். கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அந்த ஜட்ஜி கேட்கிறாரு, நீ கடனை திருப்பி கொடுத்ததுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்கிறாரு. ஒரு அத்தாட்சி இல்லை. வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அன்றைய இரவில் அந்த ஜட்ஜினுடைய கனவுல அந்த சந்தன மாரியம்மன் போய் அவர் பணத்தை திருப்பி கொடுத்த உண்மைதான், ஆடு மாடுகளை விற்று பணத்தை திருப்பி கொடுத்தார். இதுக்கு சாட்சி சொல்லணும்னா அந்த ஊர்ல 3 பேர் சொல்றேன், அந்த 3 பேரை விசாரிங்கன்னு அம்பாள் சந்தன மாரியம்மன் அந்த ஜட்ஜில கனவுன்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் அன்னைக்கு காலையில அந்த 3 பேர் அந்த ஊர்ல இருக்காங்களா அந்த பேர் கொண்டவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. அந்த 3 பேர் கொண்டவங்க அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு சம்மன் அனுப்புறாங்க. அந்த 3 பேரும் சம்மன் அனுப்பின பிறகு வந்து சாட்சி சொல்றாங்க, ஆமா திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆகவே அந்த பாவாடையை விடுதலை செய்து விட்டார். இன்று திருவாரூர் மாவட்டத்தில்
பருத்தியூர்ங்கிற ஊர்ல சந்தன மாரியம்மன் நிகழ்த்திய லீலை. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாளுடைய விக்கிரத்தை திருடிட்டு போட்டு முயற்சி பண்றாங்க. இந்த பக்கத்துல ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்கால தண்ணி ஓடும், வாழை மட்டை செய்து அதை வெப்பமாக்கி அதை அந்த பெருமாள் கோயில் விக்கிரத்தை வச்சு போய் மெயின் ரோட்டுக்கு வந்து வெளியில அனுப்பலாம் திட்டம். இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு என்ன நீங்க குறை சொல்றீங்க? கேளுங்க சேவாத்தியர் வேலை பார்த்தவங்க நாங்க ஒரு விஷயமா வீட்டுல இருக்கிற ஆள் இல்ல, நாங்க செய்யற சபதி நான் ஐயா அப்படியே உட்காருங்க. நான் முன்னே பண்ணணுமா? உட்காருங்க ஐயா. அவர் அப்புறம் ஏஞ்சிடுவாரு, அவர் ஏஞ்சிடுவாரு. அப்புறம் உட்காருங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இப்படி ரெக்கார்டிங் ஆயிருக்கு, அதனால அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். அந்த பெருமாள் கோயில் விக்கிரத்தை அந்த தெப்பத்தை ஏற்றும் பொழுது வானத்திலிருந்து சந்தனமான ஒரு மின்னல் போல் வெட்டுகிறார். அந்த மின்னல் பட்டு கண் குருடாகி விடுகிறது. அந்த சந்தன மாரியம்மனை பற்றி அவர்களுக்கு தெரியும். நாங்கள் செய்தெல்லாம் தவறு என்று மன்னிப்பு கேட்டுகிறார்கள். விக்கிரத்தை கொடுத்து திருப்பி கொடுத்துகிறார்கள். கண் பார்வை மீண்டும் வருகிறது. அந்த வாய்க்காலுக்கு பொட்டை வாய்க்கால் பேர். இன்னைக்கு அந்த வாய்க்கால் பொட்டை வாய்க்கால் தான் அந்த ஊரில் இருக்கு. இப்படி அந்த பருத்தியில் உள்ள சந்தன மாரியம்மன் நிகழ்ச்சியான லீலைகள் உண்டு. இப்படி பல ஊர்ல பல இடங்கள்ல அம்பிகை லீலைகள் புரிந்திருக்கிறார். இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் வருவதற்கு முன்னால எங்க இருந்தான்? முதல்ல காஞ்சிபுரத்துக்கு வரல, இறைவனுடைய கண்ணை பொட்டி விடுகிறார். தெரியும், ஒரு விளையாட்டாக. அப்போ சூரியன், சந்திரன், அக்னி என்பது இறைவனுக்கு சிவபெருமானுக்கு 3 கண்கள். 2 கண்கள் பற்றினால சூரிய வெளிச்சம் போச்சு, சந்திரன் வெளிச்சம் போச்சு, உலகம் இருண்டு கிடக்கு. ஆனாலும் கூட அந்த அக்னி கண்ணால உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ கண்ணை பொத்தியதால் நீ பூலோகம் சென்று குழந்தையாக பிறந்து தவமெற்று மறுபடியும் என்னை அடைவார் சொல்லியிருக்கார். அப்படி வரும்போதுதான் பத்ரிகா ஆசிரமத்தில் வந்து காத்தியாயினர் மகரிஷிக்கு குழந்தைய வர. பத்ரிகா ஆசிரமத்தில் குழந்தைய இருக்கும்போது காத்தியாயன மகரிஷி அந்த குழந்தை எடுத்து வளர்க்கிறார். அதனால காத்தியாயினின் பேர் அம்பாள். அவள் வந்து அவருடைய பூர்வீகத்தை தெரிந்து கொண்டு அங்கே ஒரு சில பொருள்கள் வழங்குகிறார். புலித்தோல், குடம், கங்கை மணல், ருத்ராட்ச மாலை, குடை, யோகதண்டம், விசிறி, சாமரங்கள், புத்தகம், வித்யாதரம், மருத்த பயிர் இத்தனையும் கொடுத்து நீ எடுத்து செல். இந்த இடங்களிலே தன்மைகள் மாறும். இந்த பொருளுடைய நிலைமை எங்கே மாறுதோ அதுதான் நீ தவம் செய்ய வேண்டிய இடம் கொடுத்த. அப்படி கொடுத்து அனுப்பும் பொழுது அங்கே காசிக்கு வருகிறார். காசியில பஞ்சம் நிலவுகிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை காசி. அப்போ கையிலே இடது கையிலே அன்னமும் வலது கையிலே தங்க கண்டியமாக அன்னபூர்ணியாக இருந்து எல்லாரும் உணவு செய்கிறார். நிறுத்தி வருகிறார். இந்த காசிராஜன் வந்து வணங்கும் போது காட்சி கொடுக்கிறார். அப்போது இந்த காசிராஜன் அங்கே கோயில் கட்டுகிறார் அந்த அம்பிகைக்கு. அதற்கு பிறகு அங்கே அன்னபூர்ணி நீங்க இந்த தங்கம் என்று சொல்ல அன்னபூர்ணியாக காசியில தங்கி விடுகிறார். அந்த உலக சிலாரூபத்தில் அங்கிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கி தெற்கு திசை நோக்கி வரும் பொழுது புலித்தோல் சோமகிருத்தமாக மாறுகிறது. குடம் ஆடாரேடுமான சூத்திர கயிறாக மாறுகிறது. கங்கை மணல் லிங்கமாக மாறுகிறது. ருத்ராட்ச மாலை வில்வ மாலையாக மாறுகிறது. குடை நாக ஆபரணமாக மாறுகிறது. யோக தண்டம் திரிசூலமாக மாறுகிறது. விசிறி கிளியாக மாறுகிறது. சாமிரங்கள் 2 பெண்ணாக மாறினார்கள். புத்தகம் காமதேனுவாக மாறுகிறது. வித்யாதர ஊசியாக மாறுகிறது. மருத்த பயிரை முளைவிடுகிறது. ஓஹோ,
இதுதான் நாம் தவம் செய்ய வேண்டிய இடம் என்று காஞ்சிபுரத்தில் தங்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். அங்கே மாவடி கட்சி ஏகாம்பன் மாமரம் இருக்கு. அந்த ஏகாம்பேஸ்வரர் கோயிலில் அந்த மாமரம் இன்றையும் இருந்து சமீபத்தில் அது பட்டு போன பிறகு தாவர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த பழைய பட்டு போற மரத்திலிருந்து உயிரணுக்களை எழுப்பி மறுபடியும் அந்த பட்ட மரம் கிடைக்க தெரிஞ்சதால காஞ்சிபுரத்தில் இன்னும் அந்த மரம் இருக்கு. 4 வேதங்கள் 4 கிளைகளாக அந்த மரத்தடியிலே அம்பிகை கங்கை மணலால் லிங்கம் அமைத்து பஞ்சாகிரி சுற்றி நெருப்பு வளர்த்து ஊசி முனையிலே நின்று தவம் செய்கிறாள் காஞ்சி காமாட்சி. இறைவன் திருவிளையாடலாம் தெரியும் நமக்கு. அந்த கங்கையை இங்கே வரவழைக்கிறது. எப்போதுமே கங்கையை வரவழைக்கிறது அவருக்கு கைவந்த கலை. இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலாம் கேட்டிருக்கோம், தெரியும் கலையெல்லாம் இருக்கு. மீனாட்சி கல்யாணத்துல மீனாட்சி கேட்டாலாம், மாப்பிள்ளை விட்டு ஆளுங்க உள்ளதானே இப்போ பெருமை, உங்கள் மாப்பிள்ளை விட்டு ஆளுங்கெல்லாம் உள்ளதானா? சரி, இவளுக்கு சாப்பாடு போட்டு போகிறார். 1 தரம் போகிறார், சாப்பாடு போட்டு பாருங்க. சாப்பாடு படித்து கொட்ட 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 பாயுதம் கொட்ட 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 முடியல. அப்படி சாப்பிட்ட உடனமா தண்ணி வேணும் அவனுக்கு, வை கைன்னு சொல்லிட்டு அந்த கங்கையை நதியை கொண்டு வந்தாரு. கைகை ஆதாவோடு இதை திருவிழா படத்தில் சொல்லுவார். முரட்டு நீரெழுத்தி வையை குடிஞ்சியாய் ஒழுகு கங்கை அறக்குடல் பிரிவினாற்றாது அன்பினால் அவளை காண்பான் மரக்கைகள் நெடுங்க நாளை வஞ்சித்து வடிவம் மாறி புறப்படுவாரை போல போதுவார். அழுக்கடைந்த பழம் துணி ஒன்றை அரைக்கசைத்து கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார்களோ என்று ஓடமறை திருவிழி போல் போனார். அங்க கங்காதேவி இருக்கிறார். புறக்கு நீரெழுத்தி அந்த கங்காதேவி இங்க வையா வந்துட்டா. அவங்க கேட்டாலும் கங்கா எங்க சாமி புறப்பட்டேன் கங்கைக்கிறா. அதுக்காக மாறு வேஷத்துல வராரா அந்த வேலையாளர் கூலியாள வரா. அழகா சொல்றார். ஆகவே அந்த கங்கை இங்கே வெள்ளமாக வருகிறது. அன்னை கம்பம் 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 என்று சொல்கிறார். கம்பம்னா பயப்படுறார். அந்த லிங்கத்தை அப்படி கட்டி அணைத்துக் கொள்கிறார். அவன் தழுவ குழைந்த லிங்கம், அந்த லிங்கம் தான் ஏகாம்பேஸ்வராக வந்து விடுகிறார். இவர் தழுவி குழைந்த லிங்கம் ஏகாம்பேஸ்வராக வந்து விடுகிறார். அங்கிருந்து இன்றளவும் காஞ்சிபுரத்திலே அவள் அரசாட்சி செய்கிறார். இது காஞ்சி காமாட்சி காசிக்கு சென்று பின் வந்த கதை வரலாம். மதுரை மீனாட்சிட்ட போகும். அங்கே சொன்னேன், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி 3 கண்ணுதான் சொன்னேன். மதுரைக்கு பக்கத்துல மணவூர்னு ஒரு ஊர். அங்க தனஞ்சயன் ஒரு வியாபாரி மதுரையை நோக்கி போறான். இரவு நேரத்துல வந்துட்டு அங்கே தங்கிடலான்னு அந்த கடம்பவான காட்டில் தங்கி இருக்கிறான். அந்த கடம்பவான காட்டுல ஒரு லிங்கம் இருக்கு. வானத்திலிருந்து 8 யானைகள் வருது. அந்த யானைக்கு ஒவ்வொரு யானைக்கும் 4 கொம்பு இருக்கு. ஒரு யானைக்கு 4 கொம்பு, 8 யானைகள் இறங்கி வருது. அந்த லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு போயிடுது. இதை பார்த்துட்டு தனஞ்சயன் சொல்றான், குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்யறாங்க. குலசேகர பாண்டியன் போய் சொல்றான், குலசேகர பாண்டியன் வந்து அந்த லிங்கத்துக்கு கோயில் கட்டுறான். சொக்கலிங்கன் பேர். சொக்கம் திருவிழாட படத்துல சொக்கான்னு நாகேஸ்வரத்தை பார்க்கலாம். சொக்கலிங்கம் இல்லையா? அதற்கு பிறகு மலையத்துவச பாண்டியன் ஆட்சி செய்யறான். அவனுடைய மனைவி பேரு காஞ்சன மாலை. அறிஞர்கள் கல்யாணத்தில் ஊஞ்சல் இருந்து என்ன பண்ணுவாங்க? பொண்ணு ஊஞ்சல் ஆடி மனம் முடிந்தாலும் போடுவாங்க. காஞ்சன மாலை மனம். காஞ்சன மாலை என்பது மலையத்துவச பாண்டியனுடைய மனைவி. அவர்கள் குழந்தை வர வேண்டி இருக்கின்றனர். அவர்களுக்கு குழந்தையாக பிறக்கிறார் மீனாட்சி. அவள் பிறக்கிறாள் என்பது எல்லாம் சொல்றேன். தெய்வங்கள் பிறப்பு என்பதெல்லாம் அயோனியா,
மனித வழி பிறப்பு அல்ல. மனித வழி பிறப்பு போல தெய்வங்கள் பிறப்பதில்லை. அயோனிஜர். வள்ளி எப்படி பிறந்தா? வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த குழியிலே இருந்தார். நம்பிராஜன் எடுத்து வளர்த்தார். அங்க ஆண்டாள் துளசி செடியிலே இருந்தார். பெரியாள் எடுத்து பார்த்தார். சொல்றேன் உங்களுக்கு, யசோதை தேவகி பாவம். இந்த கண்ணன் செய்த லீலைகள்லாம் அவன் அனுபவிக்க முடியும். யசோதனை அனுபவிச்சா எல்லா குடும்பியும், தேவகின்னு செய்யல. அதற்காகத்தான் பெரியாழ்வார் அங்கே பிள்ளைத்தமிழ் போன்ற பாடல்கள் பாடுறார். மாணிக்கம் கட்டி வைரம் கட்டிலாம் பாடுறாரு. பெரியாழ்வார் பாடுறாரு. பெரியாழ்வார் அண்டம் எடுத்து வளர்த்தார். சீதை கலப்பிகளே இப்படி தெய்வங்கள் பிற வந்தார்கள் என்றால் மனித வழி பிறப்பில் வரவில்லை. இப்படிதான் வந்தார்கள் அயோனியர்கள். அந்த முறையிலே யாகம் செய்தான். குழந்தை வேண்டி யாகம் செய்தான். அந்த யாகத்திலே அம்பிகை வந்தார். குழந்தையாக. அப்பொழுது அந்த அம்பிகைக்கு 3 மாறுகள் இருந்தது. வழக்கமாக 2 மாறுகள் விட எக்ஸ்ட்ரா ஒரு மாறு இருக்கும் பொழுது அரசியல் ஒழித்தது. இவன் யாரை மணக்க போகிறாளோ அவரை பார்த்தவுடன் இந்த 3வது தனம் மறையும் என்றார். இந்த குழந்தைக்கு வாழ்வித்தை வில்வித்தை என்ற ராணிக்குள்ள எல்லா கற்றுக் கொடுக்கிறார்கள். பட்டத்து மகன் திக்விஜயம் செய்கிறார். திக்விஜயம் எல்லா நாடுகளையும் வென்று வருகிறார். கைலை மலைக்கு போய்விட்டார். சிவபெருமான் இருக்கின்ற கைலை மலைக்கு போய் கைலை மலை முற்றுகை. அந்த கைலை மலை வாசனை யாரு? சிவபெருமான். அவனை பார்த்த அளவிலே 3வது மார்பகம் மறைந்து விடுகிறது. அங்கே போர்க்கோளம் மணக்கோளமாகிறது. அதுதான் மீதலை மீனாட்சி கல்யாணம். அதற்கு தான் கள்ளழகர் வருகிறார்கள். பார்க்கவே அது மதுரை மீனாட்சி திருமணம். அதுல மதுரையில மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் குமரகுருவர் பண்ணியிருக்கார். நான் ஆரம்பத்திலேயே இந்த பூமேவு செங்கமலன்னு சொன்னேனே, பாட்டு அடிக்கடி சொல்லுவேன். அது குமரகுருபரர் 3 வயசு குழந்தையா இருக்கும் போது பாடியவர். குமரனுடைய பெற்றோர்கள் இந்த 3 வயசு குழந்தை ஊமையா இருக்கிறது என்று சொல்லி அந்த திருச்செந்தூர் முருகன் இடத்துல போட்டுவிட்டு, முருகா நீ தான் என் குழந்தைய பேச வைக்கணும் அப்படின்னு கிடக்கும் பொழுது, அங்கே விரதம் இருந்து திருச்செந்தூர் கோயில் இருக்கும் பொழுது அந்த குருக்கள் இந்த பூவை காட்டி இது என்னன்னு கேட்டார். அப்பொழுதுதான் அந்த குழந்தை பாடுகிறது. பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வம் பழமறியும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதிருந்த போதமும் காணாத போலமாய் அறிநடு அந்தம் கடந்த நித்தியானது போலமாய் பந்தம் தளர்ந்த பரஞ்சுடலாய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் பற்றி எங்கும் செரியும் பரமசோமாய் அறிவுக்கு அனாதியாய் அந்த பாடிய குமரகுருவர் பாடியதுதான். அதுதான் கந்தர்களி வெல்வார். அதுதான் முதல் ஆரம்பத்தை சொல்லுங்க. அவரு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார். அந்த பிள்ளைத்தமிழ்ல தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் கொடையின் பயனே வருகைப்படும். பிள்ளைத்தமிழ் என்பது உடன் தெய்வத்தையோ பெரியவர்களையோ குழந்தையாக பாவித்து பாடப்படுகின்ற 100 பாடல். 10 பருவம் தொடர்ந்து உண்டு. ஒரு பருவத்துக்கு 10 பாட்டு. பிள்ளைத்தமிழ் பேர் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் குன்றத்தூர். சேக்கிழாரை குழந்தையாக பாவித்து பாடியது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வழக பயனில ராகம் சிந்தா மடிவடி படகல் என போதி திருவள்ளுவர். அற்புதமான பாட்டு. இங்க குமரகுருவரர் வருகை பருவம். வருகை பருவம்னா குழந்தைய பார்த்து வான் கூப்பிடணும். முதல்ல காப்பு பருவம் வரும், வருகை பருவம் வரும், செங்கிரி பருவம்னு ஒன்று. இந்த குழந்தை இந்த பான்ஸ் பவுடர் படத்தில் ஒரு படம் போட்டுருக்குமே, ஒரு காலை மடிச்சு தவழ்ந்து வருமே, அந்த பருவத்துக்கு செங்கிரை பருவம் பேரு. அப்புறம் கையில தாளம் போடுமே, அதுக்கு தாளம் போடும் பேரு. குழந்தைய பார்த்து எனக்கு முத்தம் கொடுங்கிறது முத்த பருவம் பேரு. அம்புலியை பாட்டு சாரம் ஓட்டும் போது அம்புலியே இவருடைய விளையாட வான் விழாவை பார்த்து அதுக்கு அம்புலி பருவம் பேரு. இப்படி
10 அப்புறம் ஊசல் ஒரு பருவம், அப்படிலாம் பருவம் உண்டு. அந்த பருவத்தில் வருகை பருவத்தில் கொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனேன் பாடும் பொழுதுதான் அந்த ராஜாவுடைய கழுத்தில் இருந்த முத்து மாலையை கயட்டி உங்கேண்டு மீனாட்சி அம்மன் சன்னதியில ஒரு பெண்ணு வந்தா ராஜா கழுத்தில் இருந்த முத்து மாலையை கயட்டினா இவர் கழுத்தில் போட்டு எங்கன்னா கருப்பு வரல கிடக்கிட்டான். அருமையான பாட்டு. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை படுத்த துறை தீண்டமிழின் ஒழுகு நெருஞ்சுவையே அகண்டை கிழங்கை அகண்டு எடுக்கும் தொடும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே பல சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிணியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் உள்ளத்தில் அழகு ஒழுகு எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் வடக்கும் உடற்காடு ஏந்தும் நில வஞ்சிக்குடியே வருகவே மலையத்தூசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. என்னன்னா சிவபெருமான் அந்த மீனாட்சி அம்மனுடைய உருவத்தை என்ன உருவம்? உயிர் ஓவியம். ராமரை பற்றி சொல்லும் போது ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தை ராமனுடைய ஓவியத்தை எழுத முடியல. அந்த கம்பன் இடத்துல போகும்போது ஒரு வார்த்தை கொண்டு மையோ மரகதமோ அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஐயோ இந்த வார்த்தையை பற்றி வர்ணிக்க வார்த்தைகளேன்னு சொல்லுவாங்க. ஓவியத்திலே கூட வர்ணிக்க முடியல. இந்த ராமர் என்பது ராமரை விட ராமநாமம் உயர்ந்தது. ராமநாம பேங்கிலே உண்டு. ராமரத்தில் ராம ராம ஸ்ரீராமன். ராமரை விட ராமாங்கிற நாமம் முக்கியம். ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் சண்டை வரும்போது ஆஞ்சநேயர் சொன்னாரா ஒன்றை நான் ஜெயிச்சு காட்டு வேண்டாம். எப்படின்னா உன்னுடைய நாமாட்டம் சொல்லி உன்னை ஜெயிச்சு வேண்டாம். உண்மைசால் உலகெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோக்கி மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரியும். இந்த ராமாங்கிற நாமம் உண்மைசால் உலகெல்லாம் மூல மந்திரம் முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம். என்ன கொடுக்கும்னா அவனையே கொடுக்குமா. வைஷ்ணவத்தில் கேட்டார் கைங்கரியம் பண்றதுனால என்ன பயன்? கைங்கரியம் பண்றதே கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பலன் தானே. அப்படி பார்க்க பொழுது சிவபெருமான் உமாதேவியினுடைய உருவத்தை உயிர் ஓவியம் அந்த உயிர் ஓவியத்தை அழகு ஒழுக எழுதி பார்க்கிறான். எப்படிப்பட்டவன்? எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன். ஏன் கடவுள் பேரு? எல்லாவற்றுக்கும் கடந்து நிற்பார். எரிதரங்கம் வந்து அலை வீசுகின்ற கடல். இந்த உலகத்துக்கே ஆடியாக இருப்பது நீராறு கடல் உடுத்த. இந்த உலகம் நீரால் சூழப்பட்டது, கடலால் சூழப்பட்டது. எரிதரங்கம் அந்த கடல் தான் உலகத்துக்கு ஆடை. அந்த எரிதரங்கம் உடுக்கும் புவனம் உலகம் கடந்து நின்ற ஒருவன். இந்த உலகத்தை கடந்து நின்ற ஒருவன் அவன் சிவன். அவன் தன்னுடைய திரு உள்ளத்தில், யாரு? சிவபெருமான் தன்னுடைய திரு உள்ளத்தில் தன்னுடைய மனைவியினுடைய உருவத்தை அழகு ஒழுக எழுதி பார்க்கிறான். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு நயம் சொல்லுது. உரையாசிரியர் அப்படி எழுதல, நானா எனக்கு ஒரு கற்பனை தோணிச்சு சொல்றேன். அழகு ஒழுக எழுதி பார்க்கிறான்னா எழுதி எழுதி பார்க்கிறான். எழுதி பார்க்கிறான், அழகா இல்லை, இன்னொரு ஓவியம் வரைகிறான், இது கூட சரியா இல்லையா? இப்படி அழகு ஒழுக எழுதி பார்க்கிறான் அப்படின்னா சொல்றோம். ஆகவே இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே இமயமலையில் இருக்கின்ற இமவான் புத்திரியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் உள்ளத்தில் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே. நீ எப்படிப்பட்டவர்? அகண்டை கிழங்கி அகன்று எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்று. அகண்டை கிழங்கை, அகண்டை என்பது ஆணம். 5 விரல் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த விரல் இருக்க
இதுதான் பெருசா நான் நிற்கும். இது பசு உயிர். இந்த பாசம் இது ஆணமா கண்மம் மாய. ஆணவம் என்ற விலர் அகந்தை. இந்த அகந்தை ஏன் வரும்? ஆணவம் ஏன் வரும்? திமிரு ஏன் வரும்? ஆசை தான். என்ன ஆசை? அக ஆசை, புற ஆசை. எனது வீடு, எனது தோட்டம், எனது கார், எனது பங்களா என்பது அகாசை. இதுல புற ஆசை. அகாசைன்னா என்ன யாரும் மதிக்கலைங்கிறது அகாசை. கல்யாணத்தை என்ன கூப்பிட்டியா? நான் பட்டு புடவை எடுத்து என்ன கூப்பிட்டியா? அவன் தாய் மாமனுக்காரன் கோச்சிக்கிட்டு போய் வாசல் இருப்பானே, அப்புறம் அழக வாடான்னு கோச்சிட்டு அழைச்சிட்டு வரணுமே தாங்கிறாங்க. அது அகண்ட கிழங்கு. அது ஈஸியாக எடுக்க முடியாது, அகண்டு எடுக்கணும். அந்த அகண்ட கிழங்கை அகண்டு எடுத்த துளும்பர் அடியவர்கள். அடியவர்கள் ஏற்பட இறைவனுடைய திருவடியை தம்முடைய முடியிலே சூடியவர்கள். அகண்டை கிழங்கை அகண்டு எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிலுக்கு, அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கோயிலுக்கு ஏற்ற விளக்குது. தொழும்பர் அகண்டை கிழங்கை அகண்டு எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கு. பல சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இனம் வெளியே எரிதளங்கம் ஒடுக்கும் உவனம் கடந்து நின்ற ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே. மதுகரம் வாய் மடுக்கும் குடற்காடு ஏதும் இல வஞ்சி கொடியே வருக வருகையே மலையத்தூசல் பெற்ற பெருவாழ்வே வருக வருகைன்னு பாடப்பொழுதுதான் அந்த மதுரை மீனாட்சி சிறுமியாக வந்து அந்த மன்னன் கழுத்தில் இருந்த முத்து மாலை எடுத்து குமரனுடைய கழுத்திலே போட்டுக்கிட்டு மறந்து விட்டார். அடுத்தது காசி விசாலாட்சி. காசி விசாலாட்சி சொன்ன விசாலமான பார்வையால் 7 14 உலகத்தையும் பார்த்தோம். கஞ்சியர் கண்ணதாசனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு காசிக்கு போக முடியா, காசுல அர்த்தம் இல்லையா, வாய்ப்பு கிடைக்கல. பாட்டார் கங்கை புனல் ஊடி வரும் கயல்கள் கரை ஏறி வரும் காசி நகர் கண்டதில்லை. கங்கை புனல் ஊறி வரும் கயல்கள் கரை ஏறி வரும் காசி நகர் கண்டதில்லை. காசி நகர் ஆண்டு வரும் நாதன் அவன் முகம் பார்த்து கண்கள் சுகம் கொண்டதில்லை. போக வெகு தூரமில்லை, பொருள் வளமும் குன்றவில்லை. அன்னை விசாலாட்சி அருள்வார். உங்க அம்மா பேர் விசாலாட்சி. எப்போதும் செட்டி நாடுகள் நாட்டுக்குள்ள செட்டியாரெல்லாம் புதுக்கோட்டை காரைக்குடி பக்கத்தில் விசாலாட்சி பேர் நிறைய. அந்த காரைக்குடி செட்டியாருடைய சப்தராங்க இருக்கு, காசியில் இருக்கு. விசாலாட்சி பேர் நிறைய இருக்கு. அவனுக்கு அவங்க அம்மா முத்துன்னு பேர் இருக்காங்க. முத்தையர் பேர். முத்து என பேர் சொல்லி முன்னழகு பின்னழகு முடியழகு பார்த்தவர்கள். நான் முன்னேறு நாள் வரையில் என்னோடு வாழாது முடிவாக்கி போட வேண்டும். சிறு விசாக ஒரு தகர டப்பா தூக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு மெரினா பீச்சில் படுத்து கிடக்கும்போது போலீஸ்காரன் வந்து கேட்கும்போது அவனுக்கு 50 பைசா கொடுத்துட்டு படுத்து கிடந்தார். ஏன் எழுந்திருப்பான். அப்புறம் வேற இடத்துல படுத்து கிடந்தார். முதல்ல கண்டார். முத்துன்னு பேர். சினிமாவுக்கு பாட்டு எழுத வரும்போது முத்து என பெயர் சொல்லி முன்னழகு பின்னழகு முடியழகு பார்ப்பவர்கள். நான் முன்னேறு நாள் வரையில் என்னோடு வாடாது முடிவாக்கி போட வேண்டும். தத்துவம் அவள் பெயரை தாய் என்று சொல்லுகையில் தனி மறந்தாடுகளிலே தாயே விசாலாட்சி தங்க மகன் முன்பாக சதுராடு தெய்வம். காசி விசாலாட்சி பற்றி கலாசம். அப்புறம் திருக்கடையூர் அபிராமி கொண்டு நேரம் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கோம். திருக்கடையூர் அபிராமியை பற்றி உங்களுக்கு தெரியும். அபிராமி பட்டர் தெரியும். சுப்பிரமணியங்கிற பேரு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நங்கநல்லூர்ல அபிராமி பொழுது அபிராமி பட்டருடைய கொள்ளு பேத்தி நாங்கள்லாம் அம்மா வழியில ஒரு பெண்மொழி சொன்னாங்க. லட்சுமிபுரத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு அட்ரஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னும் சந்ததிகள் இருக்கிறார்கள். திருச்சி வானொலியத்தில் உங்க சித்தப்பா வழி வந்த பேரன் திருச்சியில வானொலியத்தில் வேலை பார்த்தா அந்த அபிராமி பட்டருக்கு நிலங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலங்களை அவர்கள் ஆண்டு வருகிறார்கள் என்ற செய்தி உட்பட உண்டு. 16 அந்த அபிராமி பட்டர் அது சுப்பிரமணியர் என்பவர் சக்தி உபாசனை உள்ளவர்கள். சக்தி உபாசனை என்பது உங்களுக்கு தெரியும். சிவ சக்தி தான் முழுமுதல் கடவுள் கொண்ட உபாசனை. நவாவரணம் இதெல்லாம் இருக்கு. அவர் ஒரு பித்தர் போல மற்றவங்க அவருடைய அருமை தெரியல. அந்த திருக்கடையில் அபிராமி சன்னதி மேல கண்ண முடிக்க போதிருக்காரு. அன்னைக்கு அமாவாசைக்கு மறுநாள் தஞ்சாவூர் சரபோஜி ராஜா வராரு. அந்த காவிரி பூப்பணத்தில் அமாவாசை அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள திருக்கடைகள் வராரு. அன்னைக்கு பிரதமர் வந்துருக்கு. இன்னைக்கு என்ன திதின்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்ற பௌர்ணமின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அம்பிகை தியானத்தில் ஜோதி வடிவமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஜோதி வடிவம் இருக்கிறது பௌர்ணமின்னு சொல்லிவிடுகிறார். சிரிச்சுட்டே போயிடலாம். வீட்டில் போய் பார்க்கலாம். அவர் பித்தன் சொன்னாங்களே, பித்தனுடைய முகம் இப்படி இருக்காது, முகத்தில் லேசஸ் இருக்குது. என்ன விஷயம் தெரியலையே, அவன் குழம்பு பிடிக்கிறார். வீட்டுக்கு வந்தவர், ஓ நம்ம தப்பா சொல்லிட்டோமே, அபிராமியே நீ தானே தப்பா சொல்ல வச்ச அப்படின்னு அபிராமி அந்த பாட்டை பாடாரு. பாடிக்கிட்டே வராரு. 79ஆவது பாட்டு விழிக்கே அருளுண்டு ஒரு பாட்டு வரும். விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேடம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவதமோடு என்ன கூட்டினீங்க அப்படின்னு பாட்டு. இதை பாட்டு பாடும் பொழுதுதான் அபிராமி என்று தன்னுடைய தோடங்கத்தை கோட்டையில் வீசியிருந்தால் அன்று பௌர்ணமி வருகிறது. இன்னைக்கும் அந்த அகிலாண்ட திருச்சி திருவானைக்காவல் அகிலாசவரிக்கு காது தோடு போடுகின்ற வைபவம் இன்னும் இருக்கிறது. சங்கரமடத்துடைய பொருட்டு திருவானைக்காவல். ஆகவே அபிராமி அந்தாதியை பற்றி, அபிராமி அந்தாதி என்பது லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் போல இருக்கும். ஒன்று சொன்ன அதிகமாக சொல்ல முடியல. உதயத்பானு வரும் லலிதா சகஸ்ரநாமம். உதிக்கின்ற செங்கதிர் நீங்க வரும். மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு அங்க வரும். மகா திரிபுர சுந்தரியாது அணிந்தனமேனு வருவதில்லை அபிராமி. கோமலாங்கின்னு நாமம் நாமத்தில் சேவடி கோமலமேன்னு பாட்டில் வரும். மனோன்மணின்னு அங்கே வரும் லலிதா சகஸ்ரநாமத்தில். இங்கேயும் மனோன்மணின்னு வரும். சிந்தூரத்தில காஞ்சிதான் அங்கே வரும். இங்கே சிந்தூரானனை பைங்குடியேன்னு வரும், சுந்தரியேன்னு வரும். 50வது பாட்டு முழுக்க நாயகி நான்முகி நாராயணி முழுக்க அபிராமி அந்தாதி முழுக்க லலிதா சகஸ்ரநாமம். அந்த அபிராமி அந்தாதியில் முக்கியமான பாட்டு இந்த விழிக்கே 200 பாட்டு சொன்னேன். ஆனால் பயன்கிறதுல 4-5 பாட்டு மட்டும் சொன்னேன். 100 பாட்டில் 4 பாட்டு மட்டும் முக்கியமான பாட்டு. 27வது பாட்டு உடைத்தனை மஞ்சள் பிறவின்னு ஒரு பாட்டு. 40வது பாட்டு வானுதல் கண்ணியேன்னு ஒரு பாட்டு. 43வது பாட்டு பரிபூர சிந்தடின் சீரடின்னு ஒரு பாட்டு. 75வது பாட்டு தங்குவர் கற்பக காவினில் ஒரு பாட்டு. 101வது பாட்டு ஆத்தாளே எங்கள் அபிராமருடைய. இந்த 5 பாட்டும் அபிராமி வழியில முக்கியமான பாட்டு. 100 பாட்டு படிக்க முடியும்னாலும் 5 பாட்டாக படிக்கணும். இந்த 75வது பாட்டுல தங்குவர் கற்பக காவினில் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாட்டு. இப்படி சொல்லும்பொழுது அந்த மன்னன் வந்து மன்னிப்பு வேண்டி அவர்களுக்கு நிலம் கொடுத்தான், தானமாக கொடுத்தான் என்பது வரலாறு. அந்த தானமாக கொடுத்த நிலத்துக்கு மங்களம் பெறும். சதுர்வேதி மங்களம்னு ஊர் இருந்ததுன்னா 4 வேதங்கள் ஓடுகின்ற அந்தர்களுக்கு தானமாக கொடுத்த நிலம்னு அர்த்தம். இங்கே நன்மங்கலம், எங்கெங்க மங்களங்கிற ஊர் வருதோ அங்கெல்லாம் மணிமங்கலம் தானமாக கொடுத்த லேண்டுன்னு அர்த்தம். ஆகவே இன்னொருத்தர் அந்த அபிராமி பட்டர் போலவே மயிலாடுதுறையில் அபிராமி அந்தாதி போல அபயாம்பிக சதம்னு ஒன்று இருக்கு. அபயாம்பிக சதம் இவரு பேரு கிருஷ்ண ஐயர். 250 ஆண்டுகள் முன்னாங்க. 9 வருஷம் புராண காலத்துக்கு போகல. சமீப 250 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நல்லத்துக்குடின்னு ஒரு மாயக்கம் பக்கத்தில். அந்த ஊர்லேயும் தினம் அவருக்கு யாரும் இல்லை. தினம் வருவார், அத்தையாம பூஜை பார்ப்பார், கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு போவார். இப்படி போகும்பொழுது ஒரு வழியில் தடுக்கி விழுந்தார், இருட்டு. அப்போ அம்பிகை கேட்டாராம், உன்னை நம்பி தான் நான் வரேன், என்னை காப்பாளர்கள் கேட்டார். அன்றிலிருந்து அம்பிகை அவருக்கு துணையாக சென்றார். கையிலே விளக்கி ஏந்தி துணையாக வீடு வரை சென்றார் என்பது அபயாம்பி சடயம் என்பது பாட்டு இருக்கு. அப்புறம் வேணா புக்கு தரேன். அபயாந்தம் சேர்ந்து 100 பாட்டு இருக்கு. எப்படி அபிராமி அந்தாதியை போலவே அபயாம்பிகை சதம் என்ற ஒரு பாட்டு இருக்கு. இது மயிலாப்பூரில் இருக்கின்ற
அபயாம்பிகை என்ற அம்பாள்கள் பாடப்பட்டது. அந்த அம்பாள் நிறைய கட்டுரைகள் மும்மூர்த்திகள் அந்த சங்கீத மூர்த்திகள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. மயிலாடுதுறை போனால் அந்த கோயிலை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, சமயபுரம் மாரியம்மன் கோயில். சமயபுரம் மாரியம்மன் ஏன் வந்துன்னா விஜய் அந்த காலத்தில் சில படையெடுப்பில் விக்கிரகங்களை அழித்து விடுவதும் விக்கிரகங்களை கொள்ளையடித்து செல்வது போல இருக்கும் பொழுது அந்த விக்கிரகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விஜயநகர பேரரசு அரசாங்கம் அங்கே வந்து வைத்து வழிபாடு செஞ்சதெல்லாம் சமயபுரம் மாரியம்மன். 8 கை இருக்கராசனை சங்காரம் செய்தவள், கழுத்திலே மண்டையோடு காட்சியளிப்பவள். இது திருச்சிக்கு சென்னையிலிருந்து திருச்சிக்கு போகிற வழியில் ஒரு 15 கிலோமீட்டர் வந்து சமயபுரம் மாரியம்மன். இன்றும் பக்தர்களால் கவனப்படுபவள். இங்கே மயிலை கற்பகாம்பா, கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்த பாட்டு தான். இந்த சம்பந்தர் பூம்பாவை ஆக்கினால் கேள்விப்பட்டிருக்கீங்க. பலன்னு சொல்லியிருக்கோம். சிவனேச செல்வன் ஒருத்தர் மயிலாப்பூர்ல சிவன செட்டியார் பூம்பாவை என்பது அடுத்து இருக்கு. மயிலாப்பூர் ஞாபகம் இருக்கு. சரி, ஆகவே அந்த சிவனேச செட்டியாருக்கு ஒரு பெண்ணு, அவள் குழந்தையா இருக்கும் பொழுது பாம்பு கட்டி இருந்ததா, அந்த குழந்தையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தார். இடையில பாம்பு கடித்து இறந்த உடனே அந்த அவருடைய எலும்பையெல்லாம் ஒரு பானையில் பாதுகாத்து வந்தார். திருஞான சம்பந்தர் இங்கே திருவற்றிற்கு வரும்பொழுது அங்கே சென்று அங்கிருந்து பந்தல் போட்டு மயிலாப்பூர் வரைக்கும் பந்தல் போட்டு வரவழைத்து உங்களுக்காக இந்த பெண்ணை வளர்த்து வைத்தேன்னு சொல்லும் பொழுது பூம்பாவா என்று பாட்டு பாடும்போது இந்த பானையை உடைத்து கொண்டு 12 வயசு பெண்ணாக வந்தால் அப்பொழுது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது நீங்கள் வைத்திருந்த பெண் வேறு, இப்பொழுது நான் படைத்த பெண்ணை எனக்கு மகள் என்ற உரிமையுள்ளவர் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பெயராரு. மட்டிட்ட புண்ணை அப்படிங்கிறது. அங்கே முருகப்பெருமான் இருக்காரு. அந்த மயிலாப்பூர் அம்பை வந்து மயில் வடிவாக இருந்து இறைவனை பூஜித்தார். திருச்சியில் நீர் தத்துவம் அகிலாண்டேஸ்வரி, அகிலங்களெல்லாம் காப்ப வேண்டும் அகிலாண்டேஸ்வரி. பிரம்மா ஒரு தவறு பண்ணிட்டார். என்ன தவறுனா, ஆண் பெண் 2 பேரையும் தான் பெருமாலாம் படைத்தார். ஒரு பெண் அவர் படைத்த பெண்ணையே காப்புற்றும் போது அந்த பெருமாக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அப்போ சாபம் தீர்க்க வேண்டி கண்ணீர் விட்டு கதறாரு. அப்பொழுது மறுபடியும் பொழிச்சமும் சொல்லும் போது சந்தேகம் வருது, மறுபடியும் தப்பு விட்டுவாங்க. ஆகவே அங்கே சிவன் பெண் வடிவிலும் சக்தி ஆண் வடிவிலும் இருந்து காட்சி கொடுக்குறாங்க. ஆகவே அங்குள்ள அர்ச்சகர்கள் பெண் மேடமிட்டு அர்ச்சனை செய்கின்ற வழக்கமும் உண்டு திருவானைக்காவல். ஆகவே திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி என்பது இந்த தாடங்க மகிமை சொன்ன அந்த தாடங்கம் தோடு போன்ற வழக்கம் அங்கேயும் வந்து விமர்சனம் இருக்கு. இந்த காயத்ரி மந்திரத்தில் தஷ்டபித்திருப்பதையும் வரும். இந்த தா வர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த தாங்கிற வர்க்கம் அச்சரம் விசேஷமானவர்கள் தான் அங்கே தட்சபித்திருப்பது வருவது. இங்கே தோடுடைய செவின்னு ஆரம்பிக்கிறவர்கள் தெரிஞ்சாங்க, தோடுடைய செவின்னு ஆரம்பிச்சு. ஆகவே தாடங்க மகிமை கீழ் பெயர் பெற்றது அந்த திருச்சி அகிலாண்டேஸ்வரி. அங்கே ஜலந்தான், அங்கே காவிரி, அந்த இடத்துல காவிரியினுடைய ஊற்று அங்கே ஐப்பசி மாதம் பார்க்கலாம், சுவாமி பார்க்கலாம். ஜலங்க மாங்காடு காமாட்சின்னு சொல்லப்படுது. அங்கே அம்பா டபம் இருந்த இடம். அங்கே மாங்காட்டில் யாருக்கு இந்த பூஜை தெரியுமா? அந்த அம்மனுக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் வச்சுருக்காங்க, அதுதான் அங்கே காமாட்சி. அதுக்கு தான் பூஜை, அதுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆடி மாங்காடு காமாட்சி வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க. உபரகம் தாங்க முடியலன்னு ஆடி சேர்ந்தார். அங்கே சக்கரம் வந்துட்டு அந்த உபரத்தை தெரியுன்னா சுற்றி மாங்காடு அக்னி
நடுவில் ஊசிமணியிலிருந்து டவுன் செய்த இடம் அங்கே வெறும் வெப்பமாக இருந்து அக்னி தகிச்சுது. ஆகவே அந்த அம்பாட்டை நெருங்க முடியல. அந்த ஆதிசங்கரை வந்து எந்தனம் ஸ்தாபிச்சு அந்த அக்னியை அடக்கி தனியாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே ஸ்ரீசக்கர் அடைக்கிட்டாங்க. ஸ்ரீசக்கரை தான் இன்னைக்கு நாங்கள் அதுக்கு அபிஷேகம் கிடையாது. வீட வச்சிருக்காங்க ஸ்ரீசக்கர். இந்த திருநெல்வேலி நெல்லையப்பரை பற்றி சொல்லணும்னா காந்திமதி, அந்த காந்திமதியுடைய அம்மன் சன்னதியில ஒரு வாட்ச்மேன், அவரு தீபுணமத்துக்கு அவருக்கு சொல்லி நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு அபிராமி அந்தாதியுடைய பாட்டை வையம் துரகம் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை சொல்லி போயிட்டார். அந்த வையம் துரகம் பாட்டையே சொல்லிட்டு இருப்பார் அவர். அந்த நேரத்தில் மன்னன் வரும்பொழுது அமைச்சரோட வந்தான். அமைச்சர் சரியில்லை, அமைச்சர் வேற யாருக்கு பொருள் கொடுக்குறான்னு பார்த்தா இந்த வையம் துரகன் பண்ணியிருக்காரு. இவருக்கு அந்த முதலத்துக்காக கொடுத்து போட்டார். ஆகவே வையம் துரகம் என்ற அந்த பாட்டு அமைச்சர் பதவியை கொடுக்கும் என்பதற்கு திருநெல்வேலி நடந்த உண்மை சம்பவம். இந்த காந்திமதி பிறகு அவர் சொல்றார். இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த குரு நான் சொல்றதெல்லாம் புராணக்காரில சொல்லிட்டேன், சொல்லிட்டு வரலாம். நடைமுறை இந்த காலத்தை சொல்றேன். இந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. எழுத்தாளர் ராஜேந்திர குமாரோ ராஜேஷ்குமாரோ எனக்கு பேர் நிறைய ஞாபகம். அவருடைய கோயில் கோயம்புத்தூர் பக்கம், அந்த கோயிலில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா வந்தால் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, பக்கத்து ஊர்லாம் கூப்பிடுவாங்க, சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுவாங்க. நெசவாளர் குடும்பம், மீனிங் நெசவு செய்கிற குடும்பம், அவனுக்கு தறியெல்லாம் விட்டுட்டான், வறுமையில் இருக்கிறான். அவன் மச்சிரடியே கூப்பிடல திருவிழா. என்ன வீட்டில் அரிசி எப்படி கூப்பிடுறான்? வழக்கோடு வரட்டான். மனைவி திருவிழா ஆரம்பிச்சாச்சு. மனைவியை நீ கோயிலுக்கு போன அனுப்பிச்சிட்டான். வாழ்க்கை வெறுத்து போச்சு. கதவை தாப்பா போட்டான். தாம்பு கயிறு எடுத்தான். வாழ்க்கையை முடிக்க முடிவு பண்ணிட்டான். சுருக்கு கயிறு போட்டான். அப்போ தட்டான் கதவை. இந்த நேரத்தில் யார் கதவை தட்டான்? ஒரு முடியலையே. கதவை திறக்கிறான். அந்த கோயிலாளர் நிற்கிறாங்க. அந்த கோயில் வந்து தேர் வந்து கிழக்கு வீதி வரைக்கும் வந்துருக்கு. கயர் வேணும், ஏதாவது கயர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. கிழக்க தேர்ப்பிட்டு போகிறாங்க. சாதனை முடியலையே சாயலாம். அப்படியே கைச்சு உட்காந்துருக்கான். 5 நிமிஷத்தில் மச்சனா வந்துடலாம். ஏன்பா திருவிழா கூப்பிட மாட்டியா அப்படின்னு வந்துடலாம். என்ன சொல்லுவான்? 5 நிமிஷத்தில் ஊரில் பாகப்படவில் பண்ணலாம். தங்கச்சிக்கு செலவடைய ஒரு 10,000 பணத்தை இன்னும் வச்சான். அந்த 10,000 பணத்தை வைத்து புதிதாக தறி வாங்கி அந்த குடும்பம் முன்னேறி என்பது உண்மைக்காக. அம்பாள் புன்னிரண்டூர் மாரியம்மன் கூற்று வடிவம், சகல பிரார்த்தனைகளையும் தீர்க்கக்கூடியவள். அவளை வணங்க வேண்டும். குமரகுருபரர் காசிக்கு போகும் பொழுது அங்கே இந்துஸ்தானிகளுக்கு மொழி தெரியல. அந்த காசி மன்னன் அப்போ வந்து ஒரு முஸ்லீம் அரசங்க இந்துஸ்தானி மொழி மதிக்கல. இந்துஸ்தானி மொழி கற்றுக்கிறதுக்காக சகலகலாவள்ளி மாலை பாடி இந்துஸ்தானி மொழி கற்று அதற்கு பிறகு மண்ணிடம் சென்று நிலம் வாங்கி காசியிலே மடம் அமைத்திருக்கிறார் குமரகுருபரர். அதேதான் திருப்பணந்தாள் மடம் கும்பகோணத்து பக்கத்தில். இப்போ திருப்பணத்தாள் மடம் தான் அந்த காசி மடத்தை கட்டாங்க. இப்படி பல்வேறு ஊர்களில் அம்பாள் பல்வேறு வடிவங்களில் அற்புதங்கள் செய்திருக்கிறார். சொல்ல நேரம் இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல எரிக்கி யாதுமோர் விரைவிலை கண்ணில் நல்ல பொருளும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை இருக்கிறது. உள்ளே தேங்காய் ஒன்று